சில மணித்துளிகளிலேயே நாட்டை இளங்குமணனிடம் கொடுக்கிறார். அவருடைய தம்பியின் பெயர் இளங்குமணன். அந்த இளங்குமணனிடம் கொடுத்துட்டு, இனி இந்த நாட்டுக்கு மன்னர் நீதான் சொல்லிட்டு உடனே காட்டுக்கு போயிட்டாருங்க. காட்டுக்கு போயிட்டாரு. காட்டுக்கு போன உடனே இந்த இளங்குமணனுடைய ஆசை அதுவரை நியாயமானது. ஆனால் அதற்கப்புறம்தான் அவர் அச்சப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்னா நாட்டு மக்கள் அதற்கேற்ப நடந்து கொள்கிறார்கள். இன்னைக்கும் கூட குமணன் மீது நன்மதிப்பை வைத்திருக்கிறார்கள். என்றாவது ஒரு நாள் குமணன் நாட்டு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி நம் மீது படையெடுத்து விட்டால் நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அச்சத்தின் காரணமாக, இந்த அச்சம் வந்தாதாங்க ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் இந்த இளங்குமணன் செய்கிறார். எப்படின்னா, குமணனின் தலையை யார் கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசு பரிசாக வழங்கப்படும்ங்கிறார். இந்த அறிவிப்பை முரசு மூலம் தெரிவிக்கிறார். சிந்தித்து பாருங்க, 1000 பொற்காசு. இதை கேட்ட உடனே மக்கள்லாம் என்ன பண்றாங்க, உடனே காட்டுக்கு போறாங்க. காட்டுக்குள்ள போய் நமக்கு என்ன தோணும், அடடா குமணன் தலையை வெட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது, இவ்வளவு பெரும் கொடை வள்ளலாச்சு அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் மக்கள் அதை செய்யலைங்க. போய் குமண மன்னனை சந்தித்து சொல்கிறார்கள், இப்போது இருக்கும் மன்னர் இளங்குமணன் தங்கள் தலையை கொண்டு வந்தால் 1000 பொற்காசு தருவதாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று மக்கள் சொல்கிறார்கள். இதுதாங்க ஒரு ஆட்சியாளருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஒரு ஆட்சியாளர் மக்களுக்காக இருக்க வேண்டும், மக்கள் ஆட்சியாளருக்காக இருப்பார்கள். இதைத்தான் இங்க எடுத்து காட்டுகிறது. அப்போ இந்த செய்தியை அந்த குமண மன்னன் கேட்டுட்டு வருத்தப்படுகிறார். அப்போ மக்கள் சொல்றாங்க, நீங்கள் வருந்தாதீர்கள், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவருக்கான உதவியெல்லாம் செஞ்சுட்டு தினம்தோறும் செய்கிறார்கள். செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த செய்தி யாருக்கு தெரியுதுன்னா, பெருந்தலை சாத்தனாருக்கு தெரியுது. ஏன்னா பெருந்தலை சாத்தனார் தானே குமண மன்னன். பெருந்தலை சாத்தனார் குமணன் மன்னன் கிட்ட உதவி கேட்டு என்ன உதவி வேணும்னு கேட்காமையே இவர் செஞ்சு கொடுத்தார் இல்லையா. இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, குமண மன்னனை தாம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக என்ன பண்றாருன்னா, மீண்டும் குதிரைமலை நாட்டுக்கு பயணத்தை மேற்கொண்டு காட்டுக்குள்ள குமண மன்னனை சந்திக்கிறார். இங்க ஒரு அருமையான ஒரு செயல் நடக்குதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, குமண மன்னனும் அந்த பெருந்தலை சாத்தனாரை பார்த்தோன்னே அவர் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியின் காரணமாக அந்த புலவரை ஓடி கட்டி பிடிச்சுக்கிறாருங்க. கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் அமர்ந்து மனம் விட்டு மகிழ்ச்சியோடு செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். பேசிக்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல குமணன் ஒரு செய்தியை சொல்றாருங்க. அதை சொல்லும் பொழுது அந்த குமணன் மனதில் சிறிது கூட அச்சம் இல்லையாம். இந்த புலவர் அதையும் சொல்றார். என்ன சொல்றாராம், அன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, நான் அரசனா இருந்தேன், உங்களுக்கு வேணுங்கிற உதவியை நான் செஞ்சேன். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, இன்னைக்கும் தாம் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறேன், என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள்ங்கிறார். இந்த இடத்துல ஒரு குறியீடு வச்சிருக்கிறேங்க நான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்னைக்கெல்லாம் இந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இல்லையா, ட்விஸ்ட் அப்படின்னு, திருப்பு முனை. அது மாதிரி ஒரு திருப்பு முனை. அதாவது குமண மன்னனுக்கும் பெருந்தலை சாத்தனாருக்கும் இடையே நடந்த ஒரு நிகழ்வு இருக்கு. அது நிகழ்வு என்னன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த பெருந்தலை சாத்தனார் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையில தலையை வெட்டி பைக்குள்ள போட்டு நேரா எங்க போறாருங்க, இளங்குமண மன்னனை சந்திக்க போகிறார். இப்போ இளங்குமணன் மன்னனை சந்தித்து சொல்றாரு, குமணன் தலையை நான் கொண்டு வந்திருக்கிறேன், 1000 பொற்காசை தாருங்கள் என்று கேட்கிறார். இந்த இடத்துல நமக்கு ஒண்ணு தோணும்ல, இவ்வளவு உதவி செய்த
ஒரு மனிதனின் தலையை புலவர் வெட்டுவாரா? உண்மையிலே புலவர் வெட்டலைங்க. அதான் நாங்க சொன்னாங்க ஒரு திருப்பு முனை காட்சினார். என்ன நடந்ததுன்னா, அதை ஒரு பாடலா சொல்றாரு பாருங்க. எப்படின்னா, அதுவும் புறநானூற்றுல 165வது பாடலாக வருகிறது. அந்த பாடல் உங்களுக்காக அந்த பாடல் புறநானூற்று 165. இந்த பாடலை யார்கிட்ட பாடுறாருன்னா, இளம் குமணனிடம் பாடுகிறார். மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகழ் நிறீஇத் தாமயந் தனரே துன்னரும் சிறப்பின் உயர்ந்த செல்வர் இன்மையின் இறப்போருக்கு இயையாமையின் தொன்மை மக்களின் தொடர்பு அறியலாரே தாழ்தாள் படுமணி இரட்டும் பூணுதல் அடியாள் யானை படுநோர் அருகாக் கேட்டில் நல்லிசை வயமான் தோன்றலை பாடி நின்றனன் ஆக கொன்னனே பாடுபெறு பரிசிலின் வாடினான் பெயர்தல் என் நாடிலந் தனினினும் நனியின்னாது என வாழ்தந்தானே தலையெனக்கு ஈய தண்ணீர் சிறந்து பிறிது ஒன்று இன்மையின் ஆடுமலி உவகையோடு வருவல் ஓடப் பூட்கைநிற் கிழமையோன் கண்டே அப்படிங்கிறார். அதாவதுங்க என்ன சொல்றாருன்னா, குமணனை நான் போய் பார்த்தேன். குமணனிடம் எனக்கு உங்கள் தம்பி 1000 பொற்காசு உங்கள் தலையை கொண்டு வந்தால் பரிசு தருவதாக அறிவித்திருக்கிறார். உங்கள் தலை வேண்டும் என்று கேட்டேன். அவர் அவருடைய உடைவாளையே கொடுத்தார். இங்க நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க. இந்த உடைவாளை மன்னர்கள் யாரு கொடுப்பாங்கன்னா, அவர்கள் யார் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கிட்ட தான் உடைவாள் கொடுப்பாங்க. இந்த பெருந்தலை சாத்தனாரிடம் அவருடைய உடைவாளை தந்தே தலையை வெட்டிக்க சொன்னார். அவர் தலையவா நீ அச்சப்பட்டு கேட்டா இளங்குமனா அப்படின்னு இந்த பாடலை பாடும் பொழுது இளங்குமணன் இப்பொழுதுதான் தான் செய்த தவறை உணருகிறார். ஆனால் உணர்ந்து என்ன பயன்? தலை போயிருச்சுல்ல, தலையை ஒட்ட வைக்க முடியுமா? அப்போ இளங்குமணன் ஓடி வந்து கேட்கிறான், எம்மை தாம் செய்த தவறை பொறுத்து கொள்ளுங்கள், தம்மை என் அண்ணனிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கேட்கிறார். எப்படிங்க இது முடியுமா? இறந்தவரை பிழைக்க வைக்க முடியுமா? ஆனால் இங்குதான் ஒரு திருப்பு முனை. பெருந்தலை சாத்தனார் குமணனின் தலையை வெட்டவே இல்லை. அவர் கொண்டு வந்த பையில் இளநீர் குமணனிடம் வேண்டி கொண்டு வந்தார். நான் திரும்பி வரும் வரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள், உங்கள் வாளை மட்டும் கொடுங்கள் என்றுதான் போனார். இதை குமண மன்னன் இளம் குமணனிடம் சொல்லும் பொழுது அந்த இளம் குமணன் தான் செய்த தவறை திருந்தி மன்னிப்பு கேட்கிறார் பெருந்தலை சாத்தனாரிடம். ஆனா இங்க நமக்கு புரியாத ஒரு செய்தியும் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருந்தலை சாத்தனார் அவர் தலையை வெட்டவில்லை, இளம் குமணனுடைய பிழையும் திருத்துகிறார். ஏன்னா வள்ளல்கள் கொடுத்ததை திரும்ப வாங்க மாட்டாங்க. இளங்குமணன் தன் தம்பிக்கு கொடையாக கொடுத்த அந்த நாட்டுக்கு மீண்டும் மன்னனாகவே மாட்டார். அப்படித்தான் இந்த பாடலையும் இந்த பெருந்தலை சாத்தனார் முடிக்கிறார். அது புரியாத புதிராகவே இருக்கிறது. மீண்டும் அந்த குமண மன்னனுக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. இங்கு நாம் எதை பார்க்க, இந்த வரலாறுல என்ன ஒரு நீதி நமக்கு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மன்னன் அறம் செய்தால் அவரை காக்குமானா காக்கும். நாட்டு மக்கள் காத்தார்கள், புலவர் காத்தார், தலையையே கொண்டு வா என்று சொன்ன தம்பி மனம் திருந்தினான். இப்படி எல்லாம் நன்மையாக அமைகிறது. இதைத்தான் நாம் எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு நன்மை பயக்கும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த குமணனை காத்து நின்றது.
இந்த குமணனை காத்தது போல் நாமும் அறம் செய்வோம். நமக்கும் வாழ்வு வளமாகட்டும். நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கொடுங்க. லைக்கும் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.